நீங்க என்ன தொழில் பண்றீங்க? நான் முழு நேர அரசியல்வாதியா இருக்கேன். நிறைய புத்தகங்கள்லாம் எழுதியிருக்கேன், பார்த்திருக்கேன். பாஜக என்றாலே பாலியல் ஜல்சா கட்சி. நீ ஒரு காம கொடூரன், அஞ்சரைக்குள்ள வண்டி. என்கிட்ட செக்ஸ் புத்தகம் கேட்ட வந்தானடா நீ. நீங்க பேர் வாங்கணுங்கிறதுக்காக இப்படி ஆதாரம் எல்லாம் பேசக்கூடாது. ஆதாரம் இருக்கு. ஐயோ தம்பி, இது கத்தி ஊரே கூப்பிடுது தம்பி. வாயப்பத்து தூக்கிட்டு வாடா. பாஜக என்றாலே பாலியல் ஜல்சா கட்சி. ஆடு அதுவே அருவால வாயில கவிட்டு வந்து என்ன வெட்டு வெட்டுன்னு குனியுதடா. சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ, இலைகள் துளிர்க்கிறதோ இல்லையோ, கைகள் உயர்கிறதோ இல்லையோ, பம்பரம் சுழல்கிறதோ இல்லையோ, மாம்பழம் பழுக்கிறதோ இல்லையோ, தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும். மக்கள் நீ ஊருக்கு வாயா, உன்னை பகிர்ந்து தான் மறுவேளை வா. வந்துட்டாயா வந்துட்டாயா. தூக்கி பிடிக்க வந்து விட்டார்கள் பாஜகவின் செயற்குழு உறுப்பினர் குமார் மற்றும் பாஜக விவசாய அணி தலைவர் பேச்சிமுத்து ஆகியோர். நீ வெளியில வா, உன் கண்ணாடிக்கு நல்லா உடைச்சு உன்னை கண்டமாக்கல. உனக்கெல்லாம் பகல்ல பசங்க கேக்குதா? பாவி சிரிக்கி மக்கா, உள்ள வந்து கண்டத்துல கடிக்கிறாங்க. கள்ளத்தனமாக வீடியோ எடுப்பதில் தலைவர் அண்ணாமலை எவ்வளியோ, தொண்டர் குமாரும் அவ்வளியே. என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணலையே. தென்காசி மாவட்டம் புளியரையைச் சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரரான பாஜக குமாரின் காம வெறித்தன அம்பலம். பக்கத்து வீட்டு பெண்மணி குளியல் அறையில் குளித்துக் கொண்டிருக்கும் போது ரகசியமாக சன்ரூஃப் வழியாக தன்னுடைய மொபைல் போனில் வீடியோ பதிவு எடுத்து கையும் களவுமாக சிக்கியுள்ளார் பாலியல் ஜல்சா மன்னன் குமார். சிக்கிய பின்னர் இது குறித்து வெளியில் சொன்னால் சோசியல் மீடியாவில் வீடியோவை வெளியிடுவேன் என்றும் உங்களை வெட்டி கொன்று விடுவேன் என்றும் அந்த பெண்ணையும் அவரது மாமியாரையும் மிரட்டி உள்ளார் குமார். ஆமா, சொன்னாக்கள் போதில் பார்த்து உன்னால நான் ரொம்ப சாதாரணமா இருக்கேன், ஏதோ தெரியாம பண்ணிட்டேன், மன்னிச்சிரு. மிரட்டலுக்கு பயப்படாத அந்த பெண் அடுத்த 1 மணி நேரத்தில் இது குறித்து காவல்துறையில் புகார் கொடுத்தார். அப்ப கட்சியை கலைச்சிட வேண்டியது தானா கலைஞ்சிரானியாரே. பாஜக தலைமையின் அதிகாரத்தில் தப்பிக்க முயன்றும் பொதுமக்களிடம் மாட்டி செருப்படி விழுந்ததால் முட்டி அக்கா அக்கா பேசுறேன், ஜாக்கிரதை. இப்படி கேட்டவனை அடிச்சது தப்புங்களா? ஐயோ தப்பே இல்லப்பா. தற்போது காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டு சிறையில் தள்ளப்பட்டுள்ளார் பாலியல் ஜல்சா கட்சி குமார். தொடப்ப கட்டியால அந்த ஆளை பெருக்கு, ஒரே குப்பையா கிடக்கு மனசு. அந்த ஆள் பின்னாடி போனீங்கன்னா ஒன்ன குப்பையாக்கிடுவான், போ உள்ள. அதே போல தன்னிடம் கடன் வாங்கிய குடும்பத்தில் இருந்த 12 வயது சிறுமியிடம் வீடு தேடி சென்று பாலியல் ரீதியிலான சில்மிஷம் செய்த குற்றத்திற்காக ஆலங்குளத்தைச் சேர்ந்த முன்னாள் பாஜக விவசாய அணி தலைவர் பேச்சிமுத்து என்பவரை போக்சோ சட்டத்தில் கைது செய்து பாளையங்கோட்டை ஜெயிலில் தள்ளினர் காவல்துறையினர். என்னை கூட்டி போய் தவிர போறீங்களா? ஐயா விட்டுருங்க. பாலியல் குற்றவாளிகளுக்காக சாட்டையால் அடித்து கொண்ட பீலா மன்னன் அண்ணாமலை பெண்களிடமும் சிறுமிகளிடமும் பாலியல் குற்றங்கள் செய்து வரும் பாஜகவின் பாலியல் குற்றவாளிகளுக்காக மீண்டும் சாட்டையை தூக்குவாரா? அல்லது வழக்கம் போல பொத்திக்கிட்டு இருப்பாரா? இப்பவாது 2 வார்த்தை பேசுங்கய்யா. தாமரை
மயிரத்தா மலரும் மயிரத்தா மலரும் மயிரத்தா மலரும். எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன், எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். This is what I want. Take okay. Crazy bugger. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன், எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். ஏய் ஆப்பிள் ஜூஸ் குடா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.